ஒரு காலத்துல ஒரு பிரபலமான ஜீன ஒரு நகரத்துல இருந்தாரு. உலகமெல்லாம் இருந்த ஆட்கள் அவருடைய கலைப்படைப்புகளை பார்க்க வந்தாங்க. அனைவரும் அவருடைய வேலையை பாராட்டினாங்க. ஆனா ஒரு நாள் அந்த டிங்கனை யோசிக்க ஆரம்பிச்சாரு. அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. உண்மையிலேயே எனக்கு கலை பிடிச்சிருக்காங்களா, இல்ல என் முன்னாடி நல்லா சொல்றாங்களா, என் பின்னாடி என்னை பாராட்டுறாங்களா, இல்ல என் வேலையை விமர்சிக்கிறாங்களா? சந்தேகத்துல கொதிச்ச அந்த கென உண்மையை கண்டுபிடிக்க முடிவு பண்ணினாரு. அடுத்த காலை அவருடைய சிறந்த ஓவியங்களில் ஒன்றை ஒரு கொந்தளிப்பான சாலையோரத்துல வைச்சாரு. அதோட ஒரு குறிப்பையும் வைச்சாரு. அதில் இந்த ஓவியத்துல தவறு கண்டுபிடிச்சா குறியிடுங்கன்னு எழுதி வைச்சாரு. சாயங்காலம் போய் பார்த்தா அதிர்ச்சியும் சோகமும் சேர்ந்து அவரை அடிச்சு துவம்சம் பண்ணினது. முழு ஓவியமும் குறியிடப்பட்டிருந்தது. அது ஒரு நிமிஷத்துல ஏற்பட்ட காட்சியா இருந்தது. எல்லாருக்கும் தான் ஒரு குறையும் இருந்துச்சு. ஓவியக்காரர் ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. சோர்ந்து போய் அமைதியா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மனம் வெறுத்து போயிட்டாரு. இந்த அனுபவம் அவருக்கு ரொம்ப பெரிய அடியா விழுந்துச்சு. ஓவியம் மேலே இருந்த ஆர்வமே போச்சு. யாரையும் சந்திக்காம உலகத்துல இருந்தே விலகி போயிட்டாரு. ஒரு நாள் சோர்ந்து திரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஞானி சாமியாரை பார்த்தாரு. அந்த சாமியார் தூரத்துல இருந்தாலும் அவருடைய ஞானத்துக்காக பிரபலமா இருந்தாரு. சாமியாருக்கு ஓவியக்காரர் நடவடிக்கையில ஏதோ பிரச்சனைன்னு உணர்ந்து, என்னாச்சு, ஏன் இவ்வளவு மனம் வருந்திக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாரு. ஓவியக்காரர் அவருடைய அனுபவத்தை எல்லாம் சொல்லி அவருடைய ஓவியத்துல இருந்த அடையாளங்கள் எல்லாம் எப்படி அவருடைய கலை மேல இருந்த நம்பிக்கையை போச்சுன்னு விளக்கினாரு. சாமியார் கவனமா கேட்டுட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, விடுங்க, சரி, ஒரு வித்தியாசமான முயற்சி பார்ப்போம். அந்த சந்துலையே மறுபடியும் ஓவியத்தவை, ஆனா இந்த சாரி ஒரு குறிப்பு மாத்து. ஓவியக்காரர் சாமியாரோட சொல்லை கேட்டாரு. அடுத்த காலையில அந்த இடத்துல புது ஓவியத்தை வைச்சாரு. இந்த சாரி குறிப்புல எழுதினாரு, இந்த ஓவியத்துல எதுவும் தப்பு இருந்தா சரி பண்ணுங்க. அந்த மாலையில சாமியாரோட சேர்ந்து என்ன நடந்ததுன்னு பார்க்க அந்த இடத்துக்கு போனாரு. ஆனா அதிர்ச்சியா ஓவியம் அப்படியே இருந்துச்சு. யாரும் ஒரு சின்ன திருத்தம் கூட பண்ணல. ஓவியக்காரருக்கு சந்தேகம் வந்தது. சாமியார்கிட்ட கேட்டார், ஐயா, ஏன் யாரும் இந்த ஓவியத்துல தப்ப சரி பண்ணல? சாமியார் சிரிச்சிட்டு சொன்னாரு, பாரு நண்பா, இன்னொருத்தர் வேலையில குறைகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த குறைகளை சரி பண்றவங்க ரொம்ப கம்மி. சரிங்களா? அதுல என்ன பிரச்சனைனா பாருங்க, பெரும்பாலானவங்க மைனஸ் கண்டிக்கிறதுல மட்டும் வேகமா இருப்பாங்க. ஆனா அவங்களால அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. சில பேர் மட்டும்தான் அவங்க கண்டுபிடிச்ச தவறை சரி பண்ண முடியும். உங்க தவறை மட்டும் காட்டி உதவி பண்ணாதவங்க கிட்ட கருத்து கேட்கிறதுக்கு என்ன பயன்? உங்க படம்ல எந்த பிரச்சனையும் இல்ல. பிரச்சனை உங்க கருத்து கேட்டவங்க கிட்ட. அவங்களுக்கு அந்த ஓவியத்தோட மதிப்பை புரிஞ்சிக்க அறிவும் திறமையும் இல்ல. சாமியார் சொன்னதை கேட்டுட்டு ஓவியர் லேசா உணர்ந்தாரு. அவருக்கு எல்லாருடைய கருத்தையும் பார்த்து தன்னோட மதிப்பை அளக்க வேண்டியதில்லைன்னு புரிஞ்சிச்சு. அந்த புது தன்னம்பிக்கையோட அவர் ஸ்டூடியோவுக்கு போய் வேற எந்த கவலையும் இல்லாம ஓவியம் வரைய ஆரம்பிச்சிட்டாரு. கதைக்கு நீதி, சரிங்களா? நம்ம வாழ்க்கையில எது பண்ணினாலும் எவ்வளவு நல்லா பண்ணினாலும் குறைகளை காட்டுறவங்க இருப்பாங்க. சில பேர் பொறாமையால, சில பேர் பாதுகாப்பின்மையால, சில பேர் புரிஞ்சுக்கிறதோ உதவி பண்றதோ விட கிண்டல் பண்றதுல சந்தோஷப்படுறவங்க. அந்த மாதிரி பேர்ல அதிகமா இருக்கிறது உங்க வேலையை அவங்க பண்ண முடியாதுன்னு மட்டுமில்ல, உங்களை விட நல்லா பண்ணவும் முடியாது. ஆனா அதுக்குன்னு அவங்க குறைகளை கண்டுபிடிக்க நிறுத்த மாட்டாங்க. ஒவ்வொரு கிண்டலையும் கேட்டுட்டு இருந்தா உங்க ஆத்ம விசுவாசம் போச்சுன்னா உங்க முன்னேற்றம் நின்னுடும். வேற யாரோ அதோட மதிப்பை புரிஞ்சுக்காத நாட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச வேலையை ஏன் நீங்க பண்ண மாட்டீங்க? வேற யாருடைய கண்ணோட உங்க மதிப்பை பார்க்கிறவங்க ஏமாந்து போயிடுவாங்க. சோர்ந்து போய் நிதானமா முன்னேற நிறுத்திடுவாங்க. ஆனா உங்க மதிப்பை வேற யாரோ சொல்றதுல அளக்க மாட்டவங்க, தன்னம்பிக்கையோட உங்க முயற்சியில நம்பிக்கையோட நடந்துட்டு போறவங்க அசரமாட்டாங்க. நிச்சயமா முன்னேறுவாங்க. சரியா ஃபோக்கஸ் பண்ணி நேரம் போறப்ப நல்லா முன்னேறி வேற யாருக்கும் முடியாததை சாதிப்பாங்க. காரணமே இல்லாம கிண்டல் பண்றவங்கள பின்னாடி விட்டுட்டு போங்க. உங்களை தள்ளிவிட மட்டும் பேசுறவங்க சொல்றத காதில விழவிடாதீங்க. உங்க லட்சியத்தை பார்த்துட்டு முன்னேற நடக்கிற பாதையில நின்னா போதும். நீங்க உண்மையிலேயே உங்களை நம்பினா எந்த எதிர்மறையும் உங்களை தொட முடியாது. உங்க தன்னம்பிக்கை அதிகமாகும். சக்சஸ் சாரி வெற்றி உங்களை வந்து சேரும். சோ உங்க திறமையில நம்பிக்கை வையுங்க. பயமோ சந்தேகமோ இல்லாம உங்களுக்கு பிடிச்ச வேலையை பண்ணிக்கிட்டு போங்க. உங்களை நிறுத்த முயற்சி பண்ற குரல்கள் எப்பவும் இருக்கும். ஆனா உங்க குரல் தான் கடைசியா ஜெயிக்கும்.